compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மேடையில் இருக்கும் வல்லவர்களே, கீழே இருக்கும் நல்லவர்களே, கூட்டத்தில் ஒளிந்திருக்கும் மிக மிக நல்லவர்களே, என் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதனடா ஓப்பனிங்லேயே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். எங்கள் பாய் அண்ணன் ஒன்று சொன்னார் இல்லையா, அவர் சொன்னதுதான். இங்கே யாரும் மேலே கீழெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்று. அதனால தான் நான் எங்கள் பாய் அண்ணன் பெரியும் எங்கள் ராமகிருஷ்ண அண்ணன் பெரியும் சொல்ல. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஒன்றாவே வருவோம், ஒன்றாவே போவோம். ஏன்னா நான் உட்கார பண்ண வச்சுக்கோங்களேன், அவர் கேட்பாரு, என்னடம் அம்மா என் பேரை மட்டும் சொல்லவே இல்லையான்னு. அதனால ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணுமா. நம்ம கட்சியை பற்றி ஒரு கேள்வி சொன்னார் மாவட்ட அண்ணன். சொன்னார், யாரை பத்திரா தற்கூரின்னு சொன்னீங்க? எங்கன்னு அவனுங்க சொன்னானுங்க, அவனுங்க நிறுத்திட்டானுங்க, பயந்துட்டானுங்க. ஒரே ஒரு மேடையில் அண்ணன் சொன்னாரு, என் தம்பி தங்கச்சியை தற்கூரின்னு சொல்றதுக்கு நீங்க யாரா தற்கூரி பயலுகளா? என் தம்பி தங்கச்சிலாம் ஆச்சரிய குறினானுங்க. அண்ணன் சொன்ன அன்னைக்கு ஒரே நாள் அதோட ஆஃப் ஆயிட்டானுங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கல, ஒரு வார்த்தைக்கு இப்படி பயப்படுவானுங்களா? உண்மையான தற்கூரி பயலுங்க யாருங்கன்னா அவங்க தான். அவங்க எதுல தற்கூரின்னு நான் ஒரு லிஸ்டே சொல்றேன். அண்ணன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு கில்லியில, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய வான் மேல வை, ஜெயிக்கலாம். டாஸ்மார்க் எதுக்கு நடத்துறாங்க? இந்த மாதிரி நம்ம வந்து அரசாங்கமே விற்கலைன்னா கண்டமேனிக்கு விற்பாங்க, அது கள்ளச்சாரம் எல்லாம் விற்கப்படும் சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனால் அது ஒழுக்கமாக நடக்குதா? 12 மணிக்கு முன்னாடி கிடைக்குதா இல்லையா? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க, உங்களுக்காக தான் பேசுகிறோம். நைட்டு 10 மணிக்கு அப்புறமா கிடைக்குதா இல்லையா? ஆனால் நீ சொல்லுங்க, ஒரிஜினல் சாரை கிடைக்குதானே? அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படியே விற்றாலும் மேலே 10 ரூபா, 10 ரூபாயா திருடி 200 ரூபாயா லஞ்சம் கொடுத்து 200 பெறுவோம் வெல்வோம், 200 பெறுவோம் வெல்வோம். ஏன்னா வாங்குறதா வாங்குறீங்க, மேலேயாவது ஒரு ஜீரோ போட்டு வாங்குங்களேடா, ஓட்ட தானே பண்றீங்க. இப்படி ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு ஒரு பக்கம் கள்ளச்சாரம் ஆறா ஓடுது, ஒரு பக்கம் அதனால வரக்கூடிய இறப்புகள், கஞ்சா, பேரே தெரியாத போதைப் பொருட்கள், இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டா மனுஷன் மிருகமா மாறுவானா? இந்த குற்றங்கள் நடக்குமா நடக்காத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கட்டவிழ்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா இதை தீய சக்தின்னு சொல்லாம வேற ஓம் சக்தி பராசக்தி நான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் வீழ்த்தணும் மாத்தணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரே வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு எலெக்ஷனிலுமே அந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் தாய்மார்கள், என் புள்ள நிக்குது எலெக்ஷன்ல, என் விஜய் எலெக்ஷன்ல நிக்குது, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் விசில் சின்னத்துல, இன்று இல்லையா என்றும் இல்லை மாற்றம் தாய்மார்கள் சொல்றதை பாக்குறோம். உங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது ஓடிக்கிட்டு இருக்கின்றது புரியுது. யாராவது ஒருத்தருக்கு டவுட் இருந்தா சொல்றேன், இவங்க கிட்ட இன்னும் ஒரு டேர்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையா அழிஞ்சிரும். தாவேக்காக ஏன் ஓட்டு போடணும்? சரிப்பா, திமுக சரியில்லை, எல்லாருக்கும் தான் தெரியும். என்ன ரகசியமா புதுசாக கண்டுபிடிச்சாரு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஏன் தாவேக்காக ஓட்டு போடணும்? இவ்வளவு வருஷம் அரசியல்வாதிகள் ஆண்டாங்கல்ல, இந்த ஒரு வாட்டி முதல் வாட்டியா ஒரு மனுஷன் உங்க வீட்டு மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மாற்றம்னா என்ன, ஆட்சினா என்ன, பாதுகாப்புனா என்னன்றத புரிஞ்சுப்பீங்க. தான் தம்பி தங்கச்சிங்களை ஒரு அவதூறான வார்த்தையை சொல்றத கேட்க பொறுக்காத மனுஷன். யார பத்திரா தற்கூரிங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்ட வார்த்தை. மற்ற கட்சிக்காரன் போய் சொல்லி பாருங்களேன், நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் தலைவர் கண்டுக்கவே மாட்டாரு. நானே அவனுக்கு அப்படிதான் மெயின்டைன் பண்ணுகிறேன். நீங்க என்னடா சொல்றது, அப்படியே கூப்பிடுவாங்க. இந்த பாசம் ஒவ்வொரு அண்ணனுக்கும் இருக்கும், அது எங்க அண்ணனுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கும். தாவேக்கா ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பம் மட்டும் நடத்துற கட்சி இல்ல, எல்லா குடும்பமும் ஒன்னு சேர்ந்து நடத்துற கட்சி. அதனால இது குடும்ப கட்சி. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வரி வாங்கி நம்ம பணத்துல ஒழுங்கா செய்ய முடியாத சேவையை 33 வருஷமா ஒவ்வொருத்தரும் உழைச்ச காசுல, திருநிதியில வாங்கலப்பா, உழைச்ச காசுல, ஆட்டோ டிரைவர் அவர் சம்பாதியத்துல, எங்க அண்ணா அவர் சம்பாதியத்துல, ஒரு பெட்டி கடைக்காரர் அவர் சம்பாதியத்துல மிச்சப்படுத்தி இத்தனை வருஷமா விலையில்லா விருந்தகங்கள், மருந்தகங்கள், படிப்பகங்கள், கல்வி திறந்த கல்வி கூடங்கள், உறுப்பு தானத்திலிருந்து ரத்த தானம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம. இங்க உட்கார்ந்து இருக்காரு மாவட்ட செயலாளர், என்ன கோடீஸ்வரனா? இல்லை அவங்க அப்பா மாவட்ட செயலாளர்னு பிள்ளைக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்களா? 33 வருஷமா ஒரு நாள் இடைவேளை இல்லாம, ஒரு நாள் லீவ் இல்லாம விஜய் மக்கள் இயக்கத்தில் உழைச்சார். விஜய் அண்ணாக்காக உழைக்கல, விஜய் அண்ணா சொன்ன வார்த்தைக்காக மக்களுக்காக உழைச்சார். இந்த மாதிரி ஒரே ஒரு அரசியல்வாதிகளை எந்த கட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம சேவை செஞ்சவங்க பாருங்க. ஆனா இவங்க நம்ம காசுல வாங்கி சாப்பாடு போடுவாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்க கேட்டது என்னது? வேலை நிரந்தரம், பணியில ஊதியம். நம்மளோட ஆசிரியர்கள்ல இருந்து, செவிலியர்ல இருந்து, மருத்துவர்ல இருந்து, மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டம் பண்றாங்க.
அதுக்கெல்லாம் டைம் இல்ல. தூய்மை பணியாளர்களை போலீஸை விட்டு அடிக்க வச்சுட்டு போய் படம் பார்த்து ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர். இட்லி பொட்டலம் கொடுத்து ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறாரு. இது மாதிரியான ஆட்சி இதுக்கப்புறம் வரவே கூடாது. கோடியில வருமானம், இன்னும் 5000 கோடியை கூட ஒயிட்ல சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்து என் மக்கள் எனக்கு கொடுத்தது என்ன? இந்த வாழ்க்கை என் மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சம்பாதிச்ச வரைக்கும் தூக்கி போட்டு வாடா, என் மக்களுக்காக இறங்கணும்னு ஒரு தலைவன் இறங்குறான்ல, இப்படி ஒரு தலைவன் கூட நிக்கிறது வரலாறு. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம we are creating history. வரலாறுல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க. காந்தி பின்னாடி கோடி பேர் போய் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான், சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடி லட்சம் பேர் போய் பறவை கூட்டம் வந்தானே. நம்ம வருங்கால சங்கத்தினர் ஒரு வரலாறு படிப்பாங்க. அந்த வரலாறுல இப்படி ஒரு தலைவன் வந்தா அவன் கையை பிடிச்சு ஒரு இளைஞர் படையும் தாய்மார்களும் நின்னாங்க. தீய சக்திகளை வீழ்த்தி தமிழகத்தை மீட்டார்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வரலாறு வரும். we are creating history. நம்ம எல்லாரும் வரலாற்றில் ஒரு அங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி வந்தாலும் நம்மளை காப்பாற்ற ஆண்டவனாலே முடியாது. இன்றோடு வீழ்த்துவோம். கடைசியா ஒரே ஒரு டயலாக் சொல்றேன். யார் ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு ஒட்டுமொத்த கெட்டவனும் ஒண்ணு சேருவானோ அவன் நல்லவன். அந்த நல்லவனை பார்த்து எல்லா நல்லவங்க முகத்துல சிரிப்பு வந்தா அவன் வல்லவன். அந்த வல்லவனை வீழ்த்த நீங்க கூட்டம் கூட்டி ஸ்டேஜ்ல இடம் இல்லாத அளவுக்கு கூட்டணி அமைச்சீங்கன்னா அவன் வீரன். நீங்க இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தா அந்த வீரன் தான் தலைவன். அவன் தான் எங்க தவத்தாயின் தலைமகன் விஜயன். இதெல்லாம் கேட்கும் போது ஆல்ரெடி வாய்ஸ்கள் போயிருக்கும். ஸ்டாலின் அங்கிள் பயமா இருக்கா? போக இன்னும் பயங்கரமா இருக்கும். கான்பிடென்டா இருங்க. ஆட்சி மாற்றம் நிகழும். தாவேக ஆட்சியில் உட்காரும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நகர செயலாளர் அவர்களும் மற்றும் ஆரோக்கியராஜ் அவர்களும் மணி அவர்களும் ராஜி அவர்களும் மற்றும் ராஜேஷ் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழா என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டு போலீஸில் கரெக்டான பர்மிஷன் வாங்கி இந்த விழாவை ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நேற்று தான் தீய சக்திக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வீடு வீடாக வந்து ஒரு வேனில் வந்து வருவாங்களாம், பாத்திரத்தை இறக்குவாங்களாம், டக்குன்னு போய் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிடுறாங்களாம். இது ஒரு ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படி பண்ணலை. நம்ம வந்து பொதுமக்களை உட்கார வச்சு நம்ம கொள்கைகளை சொல்லி உங்களுக்கு இந்த வருகின்ற தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும், எப்படி நம்ம இனிமேல் நம்ம இருக்க போகிறோன்ட்டு சொல்லி அதுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த நகர தலைமை சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் செய்யலைங்க. இவங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே தளபதி கோசம் உண்மையாகவும் உணர்வோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வட்டக்கழக செயலாளர் ராஜு அவர்களும் நந்தா அவர்களும் மணி அவர்களும் நகர செயலாளர் முத்து அவர்களும் இந்த பகுதியில் வந்து தளபதி விலையில்லா ரொட்டிப்பால் முட்டை திட்டம் போட்டி போட்டு செய்வாங்க. இந்த வார்டில் 2வது வார்டில் இவங்க செஞ்சாங்கன்னா 3வது வார்டில் அவங்க செய்வாங்க. அப்படி மாற்றி செய்வாங்க. இந்த ஆரோக்கியராஜ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழா இந்த மாதிரி தொடர்ந்து இங்கே வந்து கிறிஸ்டின்கள் அதிகமாக இருக்க இந்த பகுதியில் வந்து இவங்க நம்ம தொடரலாம் அதே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றது ஒரே காரணத்துக்கோசம் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்த சேர்ந்த நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் தொடர்ந்து நானும் இந்த பல ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோடை காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் திருப்பிழா அது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதற்கான அங்கீகாரம் தான் இன்றைக்கி ஒரு நகர செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர்னால் இன்றைக்கி அந்த ஒரு அங்கீகாரம் தான். ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாமல் தளபதிக்கு உண்மையாக உழைச்சா பதவி உண்டுன்றத ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் தளபதி எங்களுக்கு வழங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எங்கள் தளபதி அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதி அஸ்தனாபுரத்தில் வந்து ஒரு முருகர் கோயில் மேற்கூரை திறப்பு விழாவுக்கோசம் இந்த தொகுதியோட அமைச்சர் போயிருக்காருங்க. அங்கே போகும்போது என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாட்டிங்களை நிற்க வச்சுருக்காங்க. ஒரு பாட்டிக்கு 1000 ரூபாய். எதுக்கு அந்த பாட்டிங்களுக்கு 1000 ரூபான்னு பார்த்தோன்னா அவங்க வரும்பொழுது காலில் பூவை தூவி வரவேற்கணுமா. அதில் வந்து ஒரு சில பாட்டிகள்லாம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில பாட்டிக்கு தரலை. அந்த பாட்டிக்கு நான் 2 மணி நேரமாக நிற்கிறேன்ப்பா, எனக்கு 1 ரூபா கூட தரலையேப்பா. இப்படிலாம் ஏமாற்றி நீங்கள் பிழைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆட்சி விட்டே போயிடலாம். ஒரு வயசானவங்க கூட பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு 65 வயசு பாட்டியில் நிற்க வச்சு 1000 ரூபாய் தரன்னு வர வச்சு அவளை பூ போனன்ட்டு இங்கே நிற்க வச்சாங்கப்பா. நிற்க வச்சு ஒரு 200 மீட்டருக்கு எனக்கு கூட்டின்னு போயிட்டாங்கப்பான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை போய் தற்கூரின்றாங்க. நீங்கள் தான் ஏன் தற்கூரி?
ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு மாற்றுத்திறனாளியோட ஒரு அலுவலகம் திறப்பு விழா பண்ணியிருக்காரு. அங்கே இருக்க மாற்றுத்திறனாளியில் அப்போ அந்த அலுவலகத்தை போய் பார்க்கணும், நம்ம அந்த விஷயத்தை போய் பார்க்கணுன்னு தேடி இருக்காங்க. 2 நாளாக சுற்றி தராங்கன்னா அங்கே அலுவலகமே கிடையாதான். அப்புறமா போய் அதில் கண்டுபிடிச்சாங்க, அலுவலகமே இல்லாத ஒரு இடத்துக்கு அலுவலகம் திறந்த முதல்வர் தான் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர். இதை நான் சொல்லமா, இந்த 2 நியூஸும் நியூஸ் 424 நியூஸ் சேனலில் வந்திருக்கு. அதை பார்த்ததால நான் சொல்கிறேன். ஏன்னா 2 நாளாக அது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. எங்களை போய் தற்கூரி கூட்டம்ன்றாங்க. நேற்று எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேலூருக்கு போனாங்க. இங்கே சென்னை பூந்தமல்லியிலேருந்து வேலூர் வரையும் தொடர்ந்து கூட்டம் தான். அங்கங்கே ஜங்ஷனாக கூட்டம். நாங்கள் யாருமே ₹1 500 கொடுத்து கூட்டம் இல்லைம்மா, அவ்வளோ கூட்டம். நேற்று அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி, நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கிரில் இருக்கும், அவங்களால உள்ளே போக முடியல. ஒரு லேடிஸால் ஜம்ப் பண்ணி போக முடியலன்றதுனால அந்த கிரில் ஐட்டி இவ்வளோ தான் இருக்கும். அதுக்குள்ளே பூந்து இப்போ தலைவரை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ ஒரு ஆசையாக ஒரு பற்றோடு இருக்கிற நாங்கள் வந்து தற்கூரி கூட்டமா? சீக்கிரமாக இந்த தற்கூரி கூட்டம்னு சொல்கிறேன், நீங்களே தற்கூரியாக வெளியே போக போகிறீங்க இன்னும் 45 நாள்லன்றது ஆணித்தனமாக சொல்லுவேன். பல்வேறு பிரச்சனை இந்த ஆலந்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனை, பல பிரச்சனைகள் நடக்குது இந்த ஆலந்தூர் தொகுதியில். இந்த அமைச்சரோட தூண்டுதலோட இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பர்மிஷன் தர்றதில்லை. எந்த ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, இப்போ அடுத்த நிகழ்ச்சி தர மாட்டாங்க. இதுதான் நடக்குது. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் அறிவிக்க போகிறாங்க. நம்ம வந்து ப்ராப்பராக லெட்டர் பேட் கொடுத்து ஃபங்க்ஷன் வாங்கி நீட்டாக நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம். இதிலே இடைஞ்சல், லோக்கல் அரசியல் இடைஞ்சல், இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி. வருகின்ற தேர்தலில் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு விஷயத்தில் ஜெயிக்க வச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தளபதி அவர்கள் உட்கார வைக்கணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதை வந்தோம், மீட்டிங்கை பார்த்தோம், போனோன்னு இருக்காதீங்க. தொடர்ந்து நம்மளோட வேலை இது தான். அதே போல் நம்ம எலெக்ஷன் டேட்டை அறிவித்த உடனே ஒரு வார்டும் ஒரு கிளையும் ஒரு ஒன்றியமும் தொடர்ந்து ஒரு வார்டில் நம்ம 7-8 பேர் பொறுப்பு போட்டிருக்கோம். தினந்தோறும் அந்த பகுதியில் போய்ட்டு எங்கள் விசில் சின்னத்தில் வாக்களிங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். அங்கே வந்து எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு வீடாக நம்ம போய் பார்த்தா மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு நம்ம தலைவர் அவர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்க தான் போகிறோம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் உங்கள் முழு ஒத்துழைப்பும் இந்த ஒரு 45 நாளில் உங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டி போகாமல் எதுவும் இல்லாமல் உண்மையாக உணர்வோடு இருந்தால் நம்ம தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா புகழும் தளபதி ஒருவருக்கு. நன்றி, வணக்கம்.